தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். புதிய செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கலாம். இயக்குனர் சுராஜ், இவருடைய படங்களில் வடிவேலுவின் காமெடி ரசிகர்களால் அதிகப்படியாக ரசிக்கப்படும். இப்போ சுராஜ் விஷாலை ஹீரோவாக வச்சு கத்தி சண்டைன்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. விஷால் தன்னுடைய படங்களில் தொடர்ந்து சூரிய காமெடி காட்சிகளில் நடிக்க வச்சிட்டு இருக்காரு. அதனால் இந்த படத்தில் சூரியும் வடிவேலும் சேர்ந்து காமெடி பண்ண போகிறாங்களா. விக்ரம் பிரபு ரன்யா நடிக்க டி இமான் இசையில் ஜிஎன்ஆர் குமரவேல் இயக்கியிருக்கும் திரைப்படம் வாகா. இந்த படம் காதலும் காவலும் இணைந்திருக்கும் திரைப்படம். இந்த படம் ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக இருக்க போகுது. உலகநாயகன் கமலஹாசன் உட்பட பல திரைப்பட பிரபலங்கள் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. Hello Kalanjar TV, this is Rania Rao and I'm welcoming each and everyone for the audio release of Vaha. It was a fantastic film to work with, and moreover it was a wonderful, and I feel it's the best launch for me in Tamil. So I'd like to thank my director GNR Kumaravelan sir for believing in me, for nurturing me and giving this best opportunity which he's given. ஹரிதாஸ்க்கு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years கேப்க்கு அப்புறம் வாகான்ற படத்தை உள்ள தேட்டர் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஐ திங்க் அந்த 2 years கேப்புங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு இட் ஹஸ் டேக்கன் இஸ் ஓன் டைம். ஒரு லொக்கேஷன் ஹண்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ரைட் டைம் ரைட் கிளைமேட் ஹிட் பண்ணணுக்காக தான் எடுத்த டைம் இது எல்லாமே தேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். ஈமானோட மியூசிக் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ப்ளீஸ் டூ ஹியர் இட் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். வணக்கம். இன்றைக்கி வாகா ஆடியோ லான்ச் நடக்குது. இங்கே சத்யம் தியேட்டரில் ஃபுல் வாகா டீம் இருக்கும். ப்ரொடியூசர் விஜய் பார்கவ என்டர்டெயின்மெண்ட்க்கு தேங்க்ஸ். ஜிஎன்ஆர் குமரவேலன் சார், ஹரிதாஸ்க்கு அப்புறம் இது அவரோட படம். அண்ட் இன்றைக்கி ஹீரோன்னு சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் ஆடியோ லான்ச் இமான் பிரதர், அவரோட எனக்கு சேர்ந்து இது 4வது படம். அவரே ரொம்ப எக்ஸைட்டான ஒரு படம்னா இதுன்னு தான் சொல்ல முடியும். என்னால் சொல்லிகிட்டே இருப்பார். கும்கிக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், ஒரு நல்ல ஆல்பமாக கிடைச்சிருக்கிறது இது அப்படின்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வாகா டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். விக்ரம் பிரபு, my son, what do you grow bigger and bigger. Iman sir, you're getting better and better. Entire Vaga team get best wishes and Tayari Padan on the success, make the success. Nandri. படம் பார்த்தேன், நல்லா இருக்குது. கதை என்னன்னு தெரியாது. ஆனால் விக்ரம் பிரபு கஷ்டப்படுறது, விக்ரம் பிரபு, ரன்யா ராய் இதில் நடித்த அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் வந்து பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் சதீஷாக இருக்கட்டும், கண்ணனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும். ப்ராடக்ட் நல்லா வரும்னு நான் ஆசைப்பட்றேன். முக்கியமாக வந்து எங்கள் அப்பா வந்து நம்ம இந்திய படை வீரர்கள் மேலே வந்து ரொம்ப மரியாதை அப்பாவுக்கு, அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும். இன்றைக்கி வந்து என் நண்பர்கள் பல பேர் வந்து வீர் சக்கரா வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதாவது கார்கில் வாரில் வந்து சண்டை போட்டவங்க வந்து பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஏன்ப்பா நீ நடிக்க முடியாதான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த உடம்பு இப்போ இல்லை. அட்லீஸ்ட் விக்ரம் வந்து ஒரு போர் வீரராக வந்து நடித்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ குமார் ஃபார் கிவிங் எ ஒண்டர்ஃபுல் ரோல். இந்த வாகா இந்த டீமுக்கு என்னுடைய நன்றி. விஜய் பார்கவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும்
இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஜிஎன்ஆர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லவ் ரொமான்ஸ் இருக்கிற ஒரு ஃபிலிம்குள்ளே சாங்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும். ஸோ அப்படி ஒரு திரைப்படமாக எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடுகளவு கூட குறையாத ஒரு அன்பு ஒரு இடத்துலேருந்து வரும்னா அது வந்து அன்னை இல்லத்துலேருந்து வரும், அது எப்போவுமே. ஸோ அந்த அன்புக்காக டோட்டல் ஃபேமிலி, பிரபு சாருக்கும் விக்ரம் பிரபு அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யூ மீன் ஸோ மச் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேரை பார்த்ததுமே நினச்சிட்டேன், வாகா ஒரு ப்ரொடியூசர், வாகா ஒரு மியூசிக் டைரக்டர், வாகா ஒரு நல்ல டைரக்டர் வாச்சா படம் வெற்றி தானே அடையும். நல்ல எல்லாம் வாகா அமைந்திருக்கிறது உங்களுக்கு. விக்ரம் பிரபு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த படத்து டைட்டில்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பொறாமையாக இருக்குது, அடடா நமக்கு தோணலையான்னு. வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இதில் பல விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. இசையை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். 3வது தலைமுறையாக ஒரு வரி முதற்கொண்டு பாடலாக மாறி இருக்கிறது. சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பது அது எனக்கு, நாங்கள் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் 40 வருடங்களுக்கு முன்னால் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் ஞாபகப்படுத்தியது. இருந்தாலும் இதுவும் மிகவும் அழகாக இருந்தது. அது மாதிரி இல்லைன்னு சொல்லாமல் இது ஒரு தனி மாதிரியாக நன்றாகவே இருந்தது. மிகவும் சிறப்பாக உயிர் நடைபெற்று முன்னேறி கொண்டு வரும் இமாமுக்கு என் வாழ்த்துக்கள். சுப்பிரமணியபுரம் சசிகுமார் இயக்கி தயாரித்து நடிக்க சமுத்திரக்கனியும் இணைஞ்சு நடிச்சிருக்கும் திரைப்படம். சமுத்திரக்கனியும் சசிகுமாரும் அதுக்கு பிறகு சில படங்களில் நடிக்காமலே இருந்தாங்க. இப்போ சமுத்திரக்கனி இயக்கிட்டு இருக்கும் அப்பா திரைப்படத்தில் சசிகுமார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்தமானை சேர்ந்த தமிழ் சினிமா கலைஞர்களால் உருவாக இருக்கும் திரைப்படம். கானபால பாடல்களில் படத்தின் முழு படப்பிடிப்புமே அந்தமான்லேயே நடத்த போகிறாங்களாம். இந்த படத்துடைய பட பூஜையை இப்போ பார்க்கலாம். ஹாய் கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் மனோ சித்ரா. அவள் பேர் தமிழரசி, நேற்று இன்று, வீரம், இந்த மாதிரி மூவிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து அந்தமான் மூவி, என்னுடைய புது மூவி. இன்றைக்கி தான் பூஜை. படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும், எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்தமான் படத்துடைய பட பூஜை. இதில் ஒரு சோலோ ஹீரோவா, எல்லாம் நியூ கமர்ஸு. படம் முழுக்க அந்தமான்லேயே ஷூட் பண்ணுறோம். இது ஒரு லவ் கம் த்ரில்லர் பேஸ்ட் மூவி. ஸோ நியூ டைரக்டர், எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்கள் பூஜை நாள். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி ஸோ பூமி தாயை நேசிக்கிற ஒருத்தன், அந்த பூமி தாய்க்கு பங்கு வரும்போது அவன் என்ன ஸ்டெப் எடுக்கிறான், அவன் என்ன மாதிரி எதிரிகளை கையாளுறான், அந்த பூமி தாய்க்கு பங்கு வரும்போது அவன் என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கிறத அதை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இதோடைய பெரும்பகுதி வந்து அந்தமானில் படமாக்க போகிறோம். கடலுக்குள்ளேயே ஒரு ஃபைட் சீன், ஒரு 1 hour கடலுக்குள்ளேயே வர மாதிரி ஒரு பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கதையை வந்து ரமணி ஐயர் அவர்கள், நம்ம தயாரிப்பாளர் அந்தமானில் இருக்கார், அவர்கிட்ட சொல்லும்பொழுது உடனே ஓகேன்ட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான கதை அது. உதா மூவி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூசர் பேசுகிறேன். அந்தமான் என்ற படம் இது முழுக்க அந்தமானில் எடுக்கிற படம் தான். கலைஞர் டிவி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் SPL செல்வதாசன், இசையமைப்பாளர். அந்தமான் படத்தினுடைய இசையமைப்பாளர் நான். ஏற்கனவே பாளையங்கோட்டை, ராமநாதபுரம், காதலிச்சு பார், வேட்டையாடம்னு சொல்லிட்டு படங்களை பண்ணியிருக்கேன். பாதி உனக்கு பாதி எனக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு வெற்றி பெறக்கூடிய படமாக இருக்குது. கதை அம்சம் நல்லா இருக்குது, ஆக்ஷன் வித் லவ்வாக இருக்குது. படத்தில் பார்த்திங்கன்னா 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டை வந்து ரமணி ஐயர் எழுதியிருக்காங்க. இதுக்கு கதை வசனமும் அவர் தான் பண்ணியிருக்காங்க.
IPS படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புனிதா கணேஷ் தயாரித்து ஹீரோயினா போலீஸ் அதிகாரியா நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம். இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு ரோலோ பிரான்ஸ். லொல்லு மனோகர் உட்பட பல காமெடி நடிகர்கள் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. என் பேர் டைரக்டர் ரோபோ பிரான்சிஸ். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங், சண்டை, நடனம் அனைத்தும் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் பைஜோ பண்ணியிருக்காரு. லிரிக் வந்து இசைப்பிரியன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நானே நடிக்கிறேன். மலேசியாவில் வந்து ஒரு 15 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் அங்கே எடுத்திருக்கோம். இங்கே வந்து டான்சஸ் எல்லாம் வச்சு சரியான ஒரு குத்துப்பாட்டு ஒன்று எடுத்துகிட்ருக்கோம். வணக்கம், என் பேர் புனிதா கணேசன். புனிதா IPS இந்த படத்தில் நான் ஹீரோயினே பண்ணுறேன். மலேசியாவில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம், டூயட் சாங். இப்போ இங்கே ஒரு குத்து சாங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பார்த்து நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கூடி விரைவில் இது வரும். தயாரிப்பு வந்து புனிதா கணேசன் சொல்லி அந்த அம்மா கிட்ட ஒரு கூலிங் கிளாஸோடு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த அம்மா அந்த படத்தில் ஹீரோயினி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டு நல்ல குத்துப்பாட்டு ஒரு 3 பாட்டு இருக்குது. இந்த 3 குத்துப்பாட்டில் ஒரு குத்துப்பாட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க. இதில் முக்கியமாக நான் வந்து காமெடி தனியாக நடிக்கிறேன். இந்த பாட்டுலேயே நான் இந்த நடிச்சிருக்கிறேன். இந்த என்னுடைய ஸ்லாங் வந்திருக்கு. இந்த படம் நல்லா வரும். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி 2 உருவாக்க பல முயற்சிகள் நடந்து அது நடக்காமல் இருக்க இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த படத்தை சிம்புதேவன் இயக்க, வடிவேலு ஹீரோவா நடிக்க, சங்கருடன் இணைந்து லைகா ப்ரொடக்ஷனும் தயாரிக்க போறாங்க. LG ரவிச்சந்திரன் உண்மை சம்பவத்தை வைத்து இயக்க போகும் திரைப்படம் நான் அவளை சந்தித்த போது. சந்தோஷ் சாந்தினி நடிக்க இந்த படத்தின் பூஜையில பல பேர் கலந்துக்கிட்டாங்க. நல்ல நாள் அதுமா என்னோட படம் பூஜை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நான் அவளை சந்தித்த போது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஆஸ்பீஷியஸான டே அண்ட் ரொம்ப பிரைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக. அண்ட் விஷ் மீ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் LG ரவிச்சந்தர். சினிமா பிளாட்ஃபார்ம்ங்கிற கம்பெனியில் நான் அவளை சந்தித்த போதுங்கிற படத்தை இன்றைக்கி துவக்க விழா. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாசாணி, 5ஆம் தலைமுறை, சித்த வித்தியாசமான படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது முழுக்க ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி. ஒரு 1996 நடந்த ஒரு ஒரு உண்மையான ஒரு ஸ்கிரிப்டை தான் நான் இப்போ படமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி எப்படின்னா ஒரு காதல், ஒரு ஆட்டோகிராஃப் மாரி ஒரு பியூர் லவ் ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க. என் பேர் சந்தோஷ் பிரதாப். இதுக்கு முன்னாடி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா இது எனக்கு 5வது படம். இன்னும் சில படங்கள் நான் முடித்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா நான் அவளை சந்தித்த போது. ரொம்ப அழகான பேர். ஏன்னா இது வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிம். என்னென்னா ஒரு உண்மை சம்பவம் வச்சு பண்ண போகிறாங்க. இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் ஒரு ஃபேமிலி மேன், இதெல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியலான மிக்ஸாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் அவளை சந்தித்த போது படத்தோட தயாரிப்பாளர். இது ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு புது முயற்சி. ஏன்னா நிறைய உண்மை சம்பவங்களை தமிழ் சினிமா எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சினிமாக்காரனுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை எடுக்கிறோம். நான் அவளை சந்தித்த போது படத்தோட இசையமைப்பாளர் ஹிதேஷ் முருகவேல் பேசுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு உண்மையான சப்ஜெக்ட். இது நடந்த ஒரு கதை. ஒரு 40 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு இந்த படம் சாங்கெல்லாம் முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. த்ரிஷா பல வருடங்களாக தொடர்ந்து பல மொழிகளில் நடிச்சிட்டு வராங்க.
இவங்க தமிழ்லையும் தெலுங்குலையும் இப்போ நடித்து முடிச்சிருக்கிற திரைப்படம் நாயகி. கோவர்த்தன ரெட்டி இயக்கியிருக்கும் இந்த படத்தின் தெலுங்கு இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இந்த படத்தின் தமிழ் இசை வெளியீட்டு விழாவும் இந்த படமும் கூடிய விரைவில் வெளியாக இருக்கு. எந்த நடிகரையும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக மாற்றக்கூடிய இயக்குனர் மணிரத்னம். மணிரத்னம் இப்போ கார்த்தியை வைத்து இயக்க போகும் படத்துக்கு குருதி பூக்கள்னு பேர் வச்சிருக்காரு. PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்ய இருக்கும் இந்த படம் ஒரு லவ் கேங்ஸ்டர் கதை. இன்றைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.